Please subscribe Sadhguru Sai Creations. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா தோள்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு. இந்த அரிப்பு காரணமே இல்லாமல் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை குடல் சுத்தம் இல்லாமல் வயிற்றுப்பகுதியில் புழுக்கள் இருந்துச்சுனாவோ இந்த மாதிரி தேமல் கண்டிஷன் ஏற்படலாம். மேடம், நான் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கேன், என்னால் சொரியவே முடியல, சொரிஞ்சு கையெல்லாம் எரியுது, சில நேரம் ரத்தம் வர மாதிரி ஆகிடுது, தொடை இடுக்கு பகுதியில் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேக் சைடில் அப்படின்னு சொன்னால் பிட்ட பகுதியில் உட்காரக்கூடிய இடங்களில் அதிகமான ஒரு சொத்தை ஏற்பட்டு அந்த நெகமே அரிச்ச மாதிரியோ இல்லை குழியாக விழுந்த மாதிரியோ இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க புகழ்பெற்ற ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம் தோல் நோய்களுக்கு. முக்கியமாக சொரியாசிஸ் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாலை சேகரித்து நம்ம மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தடவிக்கிட்டே வந்தோம்னாலும் மருக்கள் உதிர ஆரம்பிக்கும். முக்கியமாக கல்லீரல் தொடர்பான இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு காயக்கற்ப மருந்துகளில் முக்கியமாக சேரக்கூடிய ஒரு மூலிகை தான். சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிலர் ரொம்ப இச்சிங் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம் டெட்டால் கலந்து அந்த இடத்துல நான் வாஷ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி டெட்டால் யூஸ் பண்ணாதீங்க, இன்னும் இச்சிங் அதிகமாகிடும். 2 வருடங்கள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது வீரியமானது, கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தோல் நோய்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா தோள்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு. இந்த அரிப்பு காரணமே இல்லாமல் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அதிகமாக வியர்வை வந்துச்சுன்னா எனக்கு தோலில் அரிப்பு இருக்குது, அதாவது முக்கியமாக ஸ்கின் ஃபோல்டெல்லாம் இருக்கு இல்லையா, தசைகள் வந்து எங்கெல்லாம் மடிப்பு இருக்கோ அக்கல் பகுதியில் இல்லை தொடை இடுக்கு பகுதியில், சிலர் வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்க, உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த முதுகு பகுதியெல்லாம் தோல் மடிப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு ஸ்வெட் ஆகி ரொம்ப அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு நம்ம வந்து விடுதி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம், இல்லை வெளியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கோன்னும் போது இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக ஸ்வெட் ஆகி இல்லை ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு அந்த அரிப்பு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி அடுத்தது வந்து பார்த்தோம்னா அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறோம், அதாவது அர்டிகேரியல் ரேஷஸ். இந்த மாதிரி தோல் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. சாதாரணமாக இது வந்து பார்த்தோம்னா அந்த தேமல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேமல் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தோலில் ஏற்படக்கூடிய அந்த தேமல் அப்படின்றது காரணமே இல்லாமல் அது வந்து வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து லைட்டாக ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும், முகத்துலேயோ இல்லை முதுகு பகுதியில் ரவுண்டாக கொஞ்சம் வெளுத்த படைகள் மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸஸாக ஸ்வெட்டிங் இருந்தாலோ நம்ம உடலில் அதிகமான கழிவுகள் சேர்ந்து இருந்தாலோ ஏற்படலாம். அடுத்த கட்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்கின் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அரிப்புகள் அதிகமாகி உடல் முழுவதுமே பரவுது. பொதுவாக நமக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை குடல் சுத்தம் இல்லாமல் வயிற்றுப்பகுதியில் புழுக்கள் இருந்துச்சுனாவோ இந்த மாதிரி தேமல் கண்டிஷன் ஏற்படலாம். அடுத்தது இதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லைனா படர் தாமரை அப்படின்னு சொல்கிறோம். இது இரண்டுமே எப்படி ஏற்படுதுன்னா நம்ம உடலில் பூஞ்சை தொற்று அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான ஒரு அரிப்போ இல்லை வியர்வை நம்ம உடலில் அதிகமாக ஏற்படுதுன்னா அந்த இடங்களில் ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில் ஈரமாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பூஞ்சை தொற்று அதிகமாக ஏற்படுது. இதனுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்தவங்க வந்து சொல்லுவாங்க, மேடம் நான் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கேன், என்னால் சொரியவே முடியல, சொரிஞ்சு கையெல்லாம் எரியுது, சில நேரம் ரத்தம் வர மாதிரி ஆகிடுது, எனக்கு தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என் வீட்டில் இன்னொருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக க்ராயின் ரீஜன், அதாவது தொடை இடுக்கு பகுதியில் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேக் சைடில் அப்படின்னு சொன்னால் பிட்ட பகுதியில் உட்காரக்கூடிய இடங்களில் நிறைய பேருக்கு வந்து இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் ஆஃபீஸில் என்னால் ஒர்க் பண்ண முடியல, அதிகமான ஒரு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. அதற்கு அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒபீஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பெண்களுக்கு பிரஸ்ட் கீழே அதாவது மார்பகங்கள் கீழே ஒரு அரிப்பு ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி அடுத்த கட்டம் என்னென்னா சொரியாசிஸ் கண்டிஷன். இந்த சொரியாசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை ஆரம்பத்தில் ரொம்ப லைட்டாக தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம்.
ஒரு சிலருக்கு தலையில் டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். தலையில் வந்து செதிலாக உதிருது, இல்லை மாவு மாதிரி தலையில் கை வச்சாலே மாவு மாதிரி உதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நகங்கள்லேயும் ஒரு சிலருக்கு சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும். இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நகத்தில் திரும்ப திரும்ப சொத்தை ஏற்படலாம். இந்த நகங்களில் வந்து பார்த்தோம்னா, அதாவது அதிகமான ஒரு சொத்தை ஏற்பட்டு அந்த நகமே அரிச்ச மாதிரியோ இல்லை குழியாக விழுந்த மாதிரியோ இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க நாளடைவில் கை கால் 2 விரல்கள்லையுமே இருக்கக்கூடிய நகங்கள் முழுவதுமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக கால் பாதங்களில் வெடிப்பு, கால் ஆணி பிரச்சனை, ஏகப்பட்ட பேருக்கு இந்த காலாணி பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்து, ஒரு தைல வகை, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்துட்டோம்னா இந்த எண்ணெயை வந்து ரொம்ப ஈஸியாக காய்ச்சிக்கலாம். இதோட பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெயை முதல்ல பயன்படுத்தி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னா, இதில் சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கசப்பு சுவை இருக்கக்கூடியது. பொதுவாக இந்த கசப்பு சுவை என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது நுண்கிருமிகள், தொற்று கிருமிகள் எதுவாக இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் என்னென்ன மூலிகைகள் முதல்ல சேருதுன்னா, குப்பை மேனி இலை சாறு. நமக்கே தெரியும் குப்பை மேனி அப்படின்னா நம்ம ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு, தேமலாக இருந்தாலும் நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருவாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு குப்பை மேனி ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் வெட்பாலை. இந்த வெட்பாலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். முக்கியமாக இந்த சொரியாசிஸ் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மேடம் நான் வந்து எனக்கு இந்த சொரியாசிஸ் இருக்குது, வெட்பாலை தைலம் சித்த மருத்துவத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம். தோல் நோய்களுக்கு முக்கியமாக சொரியாசிஸ் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இந்த வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த வகையான ஸ்கின் ட்ரைனஸ் இருந்தாலும், ஸ்கின்ல வந்து நம்ம அங்கங்கே பிளாக் பேச்சஸ் இருக்குது, இதுக்கு எல்லாமே நம்ம வெட்பாலை தைலத்தை பயன்படுத்துகிறோம். இந்த வெட்பாலை இலைகள் நமக்கு தேவைப்படுது. இலைகளை எடுக்கும்போது அதிலிருந்து லேட்டக்ஸ், அதாவது பால் வர ஆரம்பிக்கும். இந்த பாலை சேகரித்து நம்ம மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தடவிக்கிட்டே வந்தோம்னாலும் மருக்கள் உதிர ஆரம்பிக்கும். இந்த வெட்பாலை இலை சாரும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமாக ரொம்ப கசப்பான ஒரு மூலிகை, அரிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வர மூலி. இந்த மூலிகை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு, முக்கியமாக கல்லீரல் தொடர்பான, இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு காயக்கற்ப மருந்துகளில் முக்கியமாக சேரக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த ஈஸ்வர மூலி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேப்ப இலை சாரும் இதில் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது சிவனார் வேம்பு. பல நோய்களுக்கு, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு இதிலேருந்து சிவனார் வேம்பு சூரணம் சரி, சிவனார் வேம்பு குடித்தைலமும் பயன்படுத்துகிறோம். இந்த சிவனார் வேம்பு சாறு கிடைச்சாலும் இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4 இலைகளையும் தனித்தனியாக சாறு எவ்வளோ கிடைக்குதோ ஒரு 100 ml 150 ml நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றாவே கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கருஞ்சீரகம், வெட்பாலை அரிசி, இது 2ம் எடுத்துக்கிறோம். வெட்பாலை இலைகளும் நம்ம யூஸ் பண்ணுறோம், வெட்பாலை அரிசியும் பயன்படுத்துகிறோம். இந்த வெட்பாலை அரிசியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வெட்பாலை அரிசினா என்ன, அது சாப்பிடக்கூடிய ஒரு வகையான அரிசியா அப்படின்னு கேட்போம். கிடையாது. வெட்பாலை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதை, அந்த மரத்துலேருந்து அந்த காய் வந்து பார்த்தோம்னா முருங்கைக்காய் மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கும். மரத்தில் 2 தொங்கும். 2 காய் வந்து இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஐடென்டிஃபிகேஷன்னா அந்த காயை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த காய் பழுத்து காயை நல்லா முதிர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து விதைகள் வெளியேறும். அந்த விதைகள் தான் அரிசி மாதிரி நீளமாக இருக்கிறதுனால வெட்பாலை அரிசி அப்படின்ற பெயர் வந்தது. கருஞ்சீரகம், வெட்பாலை அரிசி, இது 2மே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடரை ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு கஷாயமாக காய்ச்சணும். கஷாயமாக காய்ச்சி நம்ம இந்த சாறையெல்லாம் 150 ml எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டோம், இல்லை 600 ml தண்ணினா இது 300 ml கஷாயம் வர மாதிரி நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ மொத்தமாக இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இருக்கக்கூடிய அந்த சாறு மொத்தம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு 2 மடங்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இதை தேங்காய் எண்ணெயில் இந்த சாறு எல்லாமே ஊற்றி நல்லா நம்ம தைல பாத்திரத்தில் காய்ச்சி எடுக்க போகிறோம். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம தைலமாக காய்ச்சி எடுத்து வச்சோம்னா 2 வருடங்கள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது வீரியமானது, கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம். எதற்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலையில்
புழுவெட்டு இருக்கா, இல்லை டேண்ட்ரஃப் இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். அவ்வளவு வந்து ஒரு அருமையான சக்தி வாய்ந்த தோல் நோய்களுக்கு இதை தாண்டி வேறு தைலமே இல்லைங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். இது செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது நம்மளுடைய கிளினிக்கில் பல வருடங்களாக இது நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்குறோம். இதை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக இதை சொல்லியிருக்கிறேன். இதை வீட்டில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த தைலத்தை தேமல் இருக்கக்கூடிய இடத்துல காட்டன் பஞ்சு எடுத்து டிப் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை அந்த ஸ்கின்ல எங்கெல்லாம் ரேஷஸ் இருக்கோ, பூஞ்சை தொற்று இருக்கோ, அந்த இடத்துல நம்ம வந்து டிப் பண்ணிக்கிட்டே தடவிக்கிட்டே வரலாம். ஸோ தடவை என்ன ஆகுனா, தினமும் நைட்டில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நலங்கு மாவு தேய்ச்சி நம்ம குளிச்சுக்கிட்டே வரலாம். சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிலர் ரொம்ப இச்சிங் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம், டெட்டால் கலந்து அந்த இடத்துல நான் வாஷ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி டெட்டால் யூஸ் பண்ணாதீங்க, இன்னும் இச்சிங் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு குளிக்கலாம். அந்த ஒரு அரை மணி நேரம் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப நல்லது. சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த பூஞ்சை தொற்றுக்களோ இல்லை தேமல் இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, எந்த வகையான தோல் நோய், முக்கியமாக விட்டிலிகோன்னு சொல்லுவோம், வெண்புள்ளி நோய்க்குமே இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். குறிப்பாக சொல்லணும்னா எல்லா வகையான தோல் நோய்களுக்கும், முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ்லேருந்து தேமல்லேருந்து எல்லா வகையான தோல் நோய்களுக்கும் இது ஒரு எக்ஸலண்ட்டான முக்கியமான ஒரு தைலம் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகை எல்லாத்துக்குமே ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் பூஞ்சை தொற்றுகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது குணமாகுது. அதே மாதிரி உணவிலும் சரி, நம்ம புளிப்பை அவாய்ட் பண்ணிக்கணும். சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதிகமான உப்பு புளிப்பு நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடல் சார்ந்த உணவுகள் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கோழி இறைச்சி, சிக்கன் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்குது, கொண்டைக்கடலை சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல, கேழ்வரகு சாப்பிட்டா எனக்கு அரிப்பு வருது. யாருக்கெல்லாம், ஒரு சிலருக்கு இது எல்லாமே அரிப்பு ஏற்படுத்தலாம், சிலருக்கு ஏற்படுத்தாமலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே யாருக்கெல்லாம் ஒவ்வாமை வருதோ அந்த டயட் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாரத்துக்கு 2-3 நாட்கள் அருகம்புல் சாறு இல்லைன்னா அருகம்புல் கஷாயம். அருகம்புல் கஷாயம் அப்படின்னு சொல்கிறது, அருகம்புல் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அருகம்புல் சாரோ இல்லை கஷாயமோ குடிச்சிட்டு இந்த தைலத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தோலில் ஏற்படக்கூடிய பல நோய்கள் இந்த தைலத்தினால் குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.